Welcome to Demystifying Markets. So, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, it's an important topic to discuss, and this topic is a very, very important and a potential thing to identify in markets எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லையா? பொட்டென்ஷியலான ஒரு பிரேக் அவுட் நம்மளுக்கு வந்து இருக்கு அப்படின்னா, இட் இஸ் டெஃபினெட்லி அந்த பொட்டென்ஷியல் பிரேக் அவுட் கேரி ஃபார்வர்ட் ஆகறதுக்கோ, இல்ல ரிப்பீட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் தட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கோ நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் தேர் ஆர் ஆல்சோ ஃபேக் ட்ரேட்ஸ் இன் மார்க்கெட். ஸோ, ஃபேக்கா ஒரு பிரேக் அவுட்ஸ் குடுக்குறதும் வந்து இட்ஸ் இஸ் வெரி நார்மல். ஸோ ஒரு மார்க்கெட்ல ஒரு ஃபேக் பிரேக் அவுட்ஸ் நடக்குதுன்றத வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா காமிக்குதுன்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்க பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்இண்ட் ஸ்டாக்க பொறுத்தவரையும் ரீசன்ட் டைம்ஸா இந்த டே எஸ்பெஷலி ஆன் 5th ஆஃப் நவம்பர் என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் வந்து நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணி நல்ல ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் கேண்டில்ல ஏ பீரியடுன்னு சொல்றது வந்து இட் இஸ் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ். ஸோ இனிஷியலா மார்க்கெட் வந்து பிகினிங் ஆஃப் த மார்க்கெட்லேருந்தே ஒரு நல்ல மொமெண்டம கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் கால்ட் எ லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு கான்செப்ட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு பொட்டென்ஷியல் மூவ்மெண்ட்ஸ் குடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிரேக் அவுட் லாங் வந்து 1060லேருந்து 1095 வரையும் மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஸோ விச் இஸ் அ கிளியர் மொமெண்டம் டே. ஸோ அன்னியோட டேல வந்து மார்க்கெட் வந்து லாங் பையிங் எக்ஸஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வைட் ஐபி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு இண்டிகேஷன் ஃபார் புல்லிஷ்னஸா இருக்கு. பட் இதுல வந்து என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் க்ளோசிங்கும் குடுத்துருக்காங்க. பட் ஒய் த மார்க்கெட் இஸ் நாட் கன்டினியூயிங் த ரெஸ்ட் ஆஃப் 2 டேஸ்? ஏன் 2 நாளும் பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா செல்லிங் நடந்திருக்கு. ஸோ விச் இஸ் அ கிளியர் சைன் மார்க்கெட் வந்து மேல போகுது அப்படின்றது வந்து கிளியரா தெரியுது. புல்லிஷா இருக்கு. மொமெண்டம் கிரியேட் பண்றாங்க. ஆல் இஸ் ஃபைன். பட் அகெயின் மார்க்கெட் அதோட ஃபாலோ த்ரூ ஆக்டிவிட்டி குடுக்கல. இதுதான் வந்து ஃபேக் பிரேக் அவுட். அப்ப இந்த டேல நடந்தது வந்து இட் இஸ் நாட் அ ட்ரூ பிரேக் அவுட். இட் இஸ் கிளியர்லி அ ஃபேக் பிரேக் அவுட் ஹேப்பன்ட் இன் தட் ஸ்டாக். பிகாஸ் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணதுலேருந்து கிளியரா ரிஜெக்ட் ஆயிட்டு அந்த டேவ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாவே அவங்க வந்து கவர் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் அந்த மார்க்கெட் அந்த லெவலையும் பிரேக் பண்ணி எங்கெல்லாம் புல்லிஷ்னஸ் இருந்ததோ அந்த லெவலையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் இன்னமும் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸா மார்க்கெட் கீழே தான் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால் எ வே ஆஃப் ட்ராப் கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி வந்து மார்க்கெட்ல மொமெண்டம் கிரியேட் பண்றது ட்ரூவா ஃபேக்கா? ஏன்னா நெறைய பிரேக் அவுட்ஸ் வந்து நடக்கும். ஆனா உடனே அது ஃபெயில் ஆயி திரும்பவும் அதே சேனல்குள்ள வந்துரும். தட் இஸ் வை வி ஆர் அனலைசிங் எவ்ரிதிங். நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்ல ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னா, ட்ரூவா ஃபேக்கா? இல்ல வாட் எவர் திங் இஸ் ஹேப்பனிங் இன் மார்க்கெட், இன் தட் ஸ்டாக், இன் தட் இன்ஸ்ட்ருமென்ட் அது மார்க்கெட்ல எப்படி ரியாக்ட் ஆகுது? அதுல என்ன மாரியான ட்ரூவான விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க? என்ன மாரி ஃபேக்கான விஷயங்கள் வைக்கிறாங்க? ஆப்வியஸ்லி ஃபேக்கான விஷயங்கள் வைப்பாங்க. தட் இஸ் வை த மார்க்கெட் இஸ். மார்க்கெட்ட பொறுத்தவரையும் ட்ரூவும் நடக்கும், ஃபேக் பிரேக் அவுட்ஸும் நடக்கும். பட் ஃபேக் பிரேக் அவுட்ஸ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, வி கேன் ஃபில்டர் பேட் ட்ரேட்ஸ். ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ வெரி கிளியர் இண்டிகேஷன் இன் ப்ரொஃபைல். ப்ரொஃபைல பொறுத்தவரையும் திஸ் இஸ் அ செல்லிங் சிங்கிள் பிரிண்ட். இந்த ஜோனே வந்து ஒரு நல்ல செல்லர்ஸ் இருக்கிற ஒரு ஜோன். ஸோ அப்ப இந்த ஜோன்ல இவ்ளோ பெரிய மொமெண்டமா அவங்க கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, திஸ் இஸ் நாட் ஃபார் பையிங். இந்த இடத்துல வந்து கிளியரா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு கிவ் த ஃபேக் பிரேக் அவுட்ன்ற ஒரு ஐடென்டிட்டி வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியுது. பிகாஸ் இண்டஸ்இண்ட் பேங்கோட ஸ்ட்ராங் செல்லிங் வந்து ஹேப்பன்ட் ஆன் 25th அக்டோபர். அதோட தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, நவம்பர் 5ஆம் தேதி மார்க்கெட் மேல போனாலும், அந்த இடத்த தாண்ட முடியாது. அந்த அந்த சிங்கிள் பிரிண்ட்ட தாண்டி அவங்க க்ளோஸ் குடுக்கல. சிங்கிள் பிரிண்ட் கிட்டயே க்ளோஸ் குடுத்துட்டாங்க பாருங்க. அந்த அளவுக்கு வந்து பிகாஸ் த செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றது ப்ரொஃபைல்ல நம்மளுக்கு தெரியும். பட் இன் வெரி இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னா இருக்கட்டும், இல்ல ட்ரெடிஷனல் சார்ட்ஸ்ல நம்மளுக்கு என்ன தெரியும்னா, திஸ் இஸ் அ பிரேக் அவுட். ஸோ மெனி டேஸ், அதாவது மேக்ஸிமம் ஒரு 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம கிரியேட் பண்ணி டாப் க்ளோசிங் குடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியும். பட் இட்ஸ் அ கிளியர் இண்டிகேஷன் ஆஃப் ஃபேக் பிரேக் அவுட். ஸோ இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும்போது, வில் நாட் கோ ஃபார் இத வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இல்ல நெக்ஸ்ட் டே நம்ம இதுல வந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்டடான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்க்குறோம் அப்படின்னா, வில் கோ வித் த கான்செப்ட். ஏன்னா, அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு சொல்லிடும். இது வந்து ட்ரூவான பிரேக் அவுட்ஸா? இல்ல ஃபேக்கான பிரேக் அவுட்ஸா? ஃபேக்கான பிரேக் அவுட்ஸ் வில் நாட் கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ வில் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு true breakout. So that much of information the profile beautifully
அது வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ வித் தட் நோட் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. அண்ட் திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங்.